ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் வந்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி தைக்கிறதுன்னு வந்து இந்த ஃபுல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸு, அதனால் வந்து ஸ்லீவ் வந்து பத்தலை. 2 சைடுமே நான் வந்து ஒட்டு போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா துணி வச்சு அடிச்சிருக்கேன். இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ண த்ரெட்டு வந்து இந்த த்ரெட்டு தான், நம்ம நார்மலாக மிஷினுக்கு யூஸ் பண்ணுற அதே த்ரெட்டு தான். இப்போ வந்து சென்டரில் ஒரு 4 இன்ச் பக்கம் ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். கீழிருந்து 4 இன்ச்சுக்கு மேலே பார்த்த மாதிரி. வேறு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக மிஷினில் தான் நம்ம தைக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் மட்டும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம அங்கே வந்து லேஸ் வைக்க போகிறது கிடையாது. அடித்து அப்படியே திருப்பி 2வது தையல் அப்படியே கீழே கொண்டு வந்து முடிக்கணும். ஒரு கோட்டில் 2 தையல். அப்போ நமக்கு கொஞ்சம் அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா திக்காக தெரியும். இந்த மாதிரி அதுக்கு மேலேயே வந்து தைச்சி கொண்டு வரணும். இதுக்கப்புறம் அந்த சிங்கிள் கைடில் அளவு வச்சுக்கணும் கரெக்டாக. அந்த கைடும் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிருக்க த்ரெட் லைனும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். ஃபஸ்ட்டு தைச்சதுலேருந்து கரெக்டாக 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்கில் நிறுத்திட்டு அடித்து திருப்பி கொண்டு வந்துடணும் கீழே. முடிக்கும்போது டபுள் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும், ஏன்னா லேஸ் வைக்கலை. மறுபடியும் வந்து கீழே வந்து தையல் தான் போட போகிறேன், அதனால் டபுள் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக தேவை. அடுத்த லைனோட 1/2 இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அதையும் 2 தையலாக போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச் வந்து நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து தைச்சி கீழே வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். சாரியில் ஃபுல்லாக இதே டிசைன் தான் இருந்துச்சு. இதே மாதிரி ரோஸ் கலர் சேலை எல்லோ கலரில் லைனாக போகுது. சரி, அதே மெத்தடில் நம்ம தைச்சிருவோம். எக்ஸ்ட்ரா வந்து 3 கலரில் இருந்துச்சு சாரி. எல்லோ, பிங்க்கு, அப்போ இப்போ வச்சுருக்க லாவெண்டர் கலர் மாதிரி. ஆனால் வந்து எல்லோ தான் நல்லா லைன்ஸ் வந்து நல்லா திக்காக தெரிஞ்சுது. அதனால் இந்த எல்லோவே டிசைனாக கொடுத்துடலாம். நானும் த்ரெட் ஒர்க்கில் வந்து டிசைன் அந்தளவுக்கு நான் பண்ணது கிடையாது. ஆரி ஒர்க்கு அந்த அளவுக்கு தான். மிஷினில் வந்து பழகும்போது கொஞ்சம் பண்ணேன், அதுக்கப்புறம் பண்ணலை. இவங்க வந்து எங்கள் அண்ணி, என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து நான் ரொம்பலாம் அவங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். அவங்க இஷ்டம், என்னை என் இஷ்டம் போல் விட்டுட்டாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 35-38 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். வயசு பொண்ணு போடுற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஏஜான மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பீடு ஒர்க்கெல்லாம் வச்சு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ரொம்ப ரேர். ஒரு லேஸ் வைக்க கூட நம்ம கேட்கணும் அவங்கக்கிட்ட, வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வெய், அதையும் வந்து சரி ஓகே முழு மனசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உன் இஷ்டம், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தையன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 2-3 கஸ்டமர் வந்து இப்போ இப்படி அமைஞ்சிருக்காங்க, உன் இஷ்டம் போல் தையின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமர் வச்சு தான் நம்ம நிறைய டிசைன் வந்து கற்றுக்க முடியும். டெய்லரிங்கை பொறுத்த வரைக்குமே நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரே டிசைன் மாதிரி இன்னொரு டிசைன் இருக்காது. ஃபோட்டோ பார்த்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாங்கன்னா ஓகே, அந்த மாதிரி தைச்சி கொடுத்துடலாம். நீயா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட க்ரியேட்டிவ் வந்து அந்த இடத்துல வெளிப்படணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தைக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்து தைச்சி அவுட்புட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்ககிட்ட நான் தீபாவளி எப்போ வாங்கினது, என்னால் முடியலை. எப்படி சொல்கிறதுனா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 7வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உட்காந்து தைக்க முடியல. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு, அந்த ப்ளவுஸுக்கு
ஹெம் பண்ணி ஹூக் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். டார்கெட் வச்சு ஒரு மாதமாக உட்காந்து தைச்சேன். இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 7 மாதத்துக்குள்ளே 7 ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம மிஷினில் உட்காரக்கூடாது, ரொம்ப ஹெவியாக உட்காந்து தைக்கக்கூடாதுன்னு சொல்லி 6ஆம் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது ஓரளவுக்கு முடித்து எல்லாத்து கையிலையும் கொடுத்தாச்சு. இப்போ தான் ஒரு வீடியோக்கா வாய்ஸ் கொடுத்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். சுத்தமாக முடியல. எப்படி சொல்கிறதுனா, கால் வீங்க ஆரம்பிச்சிருது மிஷினில் உட்காந்தாலே. ஏன்னா நம்ம உடம்பையும் பார்க்கணும். கையில் வாங்கி வச்சுட்டு நம்ம வருஷ கணக்காக பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே நவம்பரில் வாங்கினது, இப்போ 5 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் நம்ம தப்பு தான். வாங்கும்போதே தெளிவாக முடியலை, இல்லை என்னால் முடியும்னு சொல்லி வாங்கியிருக்கணும். ஆனால் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களே, எப்படியா தைச்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு. அதனால் ரிஸ்க் எடுத்து நான் தைச்சிட்ருக்கேன். முடிஞ்சது, ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ ஒரு இது ஃபுல்லாகவே நான் போட்டு காமிச்சிருந்தேன். அடுத்தது அப்படியே அந்த லைன்லேயே வச்சு மார்க் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம கைக்குள்ளே வருமோ அந்த அளவுக்கு தான் நான் டிசைன் போட்டிருக்கேன். கீழே அந்த எண்டில் தையல் போட்டு வரேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லேஸ் எதுவும் வைக்கலை. இதே த்ரெட்டு தான். கீழே ஒரு அவுட்லைன் மாதிரி, கீழே மட்டும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு 4-5 வாட்டி அதே இடத்துல தைச்சாதான் அந்த இடம் நல்லா கொஞ்சம் திக்காக தெரியும். ஒரே ஒரு தையல் மேலே தான் இன்னொரு தையல் போடுறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு ஒரு 5 தையல் வரைக்கும் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாவே திக்காக தெரியும். நம்ம ஆல்ரெடி அங்கே டபுள் ஸ்டிச் போட்டிருந்தோம் ஒரு தையலும், அதுவும் இந்த தையல் மேலே போடும்போது அமுங்கிரும். அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வராது. இப்போ நான் 4ஆவது தையல் போடுறேன் அது மேலேயே. இந்த ப்ளவுஸுக்கு 350 ரூபா தான் வாங்கினேன். ஏன்னா த்ரெட் ஒர்க்கு மிஷினில் தானே, அதனால் 350 ரூபா வாங்கினேன். 200 ரூபா தைக்கிறதுக்கு, 100 ரூபா 50 ரூபா லைனிங்க்கு, 100 ரூபா இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்காக. வீட்டிலேருந்தே தைக்கிறீங்க அப்படின்னா இந்த தையக்கூலியெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 50, ஒரு 20, 30 ரூபாக்குள்ளே குறைச்சே வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளை நம்பி கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்க மூலமாகவே அடுத்தடுத்த கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. இப்போ ஸ்லீவில் தைச்சி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, அதுலேயும் இதே டிசைன் தான். ஏன்னா நம்ம சேலை முந்தானை கவர் பண்ணிடும், ஷோல்டரில் மட்டும்தான் கொஞ்சம் இடம் தெரியும். அந்த இடத்துல மட்டும் டிசைன் பண்ண போகிறேன். இந்த நெக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். தையலே வெளியே தெரியாது. கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பியிருக்கேன். தையல் எல்லாமே லைனிங்கில் போயிடுச்சு. மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு தையலுமே தெரியல. கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும்ல, நம்மளும் நீ அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும். வீட்டில் தைக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது நம்ம ப்ளவுஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் மாற்றங்கள், அவ்வளோதான் என்னோடய ஒர்க்கில். நம்ம ஃபஸ்ட்டு தைச்ச மாதிரியே தைச்சி நெக்கில் ஒரு லைன் போட்டு, அதுக்கு பக்கத்தில் சிங்கிள் கைடில் ஒரு லைன் போட்டு, அதெல்லாம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். கேன்வாஸ் இருக்குது, கேன்வாஸ் வச்சு நமக்கு தைக்க தெரியும். அதுலேயும் எப்படி தையல் வெளியே தெரியாமையும் தைக்க தெரியும். எல்லாமே கற்றுக்கிட்டு எப்படி சொல்கிறது, க்ரியேட்டிவாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில பேர் எனக்கு எப்படி சொல்லுவாங்க, துணி வச்சு மடித்து ஹெம் பண்ணி கொடும்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கெலாம் நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணும். இந்த கஸ்டமர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதனால் கேன்வாஸ் வச்சுருக்கேன். ப்ளவுஸும் நல்லா உழைக்கும்ல, அதனால். ரெகுலர் யூஸ்க்குன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அப்படி தைக்கலாம். இது நல்ல ஃபங்க்ஷன் கட்டுற மாதிரி தான் இருக்குது.
அதனால் நீட்டாக இருக்கும் போடுறதுக்கும். ஸ்லீவில் என்ன டிசைன் பண்ணோமோ அதே தான் இங்கேயும். லென்த்தாக ஒரு லைன் போட்டு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சாக கீழே இறக்கி தைச்சிட்டு வரணும். அந்த இருக்க இடத்துல கவர் பண்ணி தைச்சிட்டு வரணும். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். என்ன இந்த லைன் போடுறதுக்கு மட்டும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பீடு வைக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். 1 ஹவர் எக்ஸ்ட்ரா போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ ஒரு சைடு வந்து போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த பக்கம் போட்டு முடிக்கணும். எனக்கு மாடர்ன் ப்ளவுஸ் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் போடுறதுக்கு ஆசை. எனக்கு எப்படி சொல்கிறது, 1-2 ப்ளவுஸ் தான் தைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மறந்து போச்சு. அது ஆரி ஒர்க் தான் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தைச்சது இல்லை. தைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ரொம்ப ஆரி ஒர்க் போட்டு அந்த ப்ளவுஸை வந்து எடுத்து எங்கேயாவது போடுறது கூட கஷ்டமாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட்டதுக்கப்புறம் காய போட்டு அந்த பீட்ஸ் எல்லாம் குத்தாத மாதிரி துணியில் ஒட்டாத மாதிரி மடித்து வச்சு அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸும் நான் வேர் பண்ணணும். எனக்காக தைச்சி போடணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஓவராலாக ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் என்ன பண்ணேன்னா நெக்குக்கும் போட்டேன். இதே மாதிரி டிசைன் வந்து போட்டேன். ஆனால் நெக்குக்கு சுத்தமாக நல்லா இல்லை. தைச்சேன் ஆனால் நல்லாவே இல்லை. அதனால் பிரிச்சுட்டு ஒரு 3 பீடு வச்சு ஸ்லீவில் எப்படி ஓரத்தில் அடித்தோம் அதே மாதிரி தையல் போட்டு 3 பீடு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு தையல் முடிகிற இடத்துலையும் பீடு, ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் ஒரு தையல் முடிகிற இடத்துலையும் பீடு வச்சு முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் வந்து அவுட்லுக் வந்து